சரிங்களா, சாப்பாடு போதுமா? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கனகம்மா. கனகம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கனகம்மா? பேப்பர் காகிதம் பாட்டெல்லாம் பொறுக்கி போடுறீங்க. உங்கள் பசங்க பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? ஏன் எப்படி எப்படி இறந்தாங்க? ஆடி மாதம் முதலுக்கு படுத்து ஆடி கடைச்சி செத்துருச்சு. சரி சரி. என்ன பொண்ணு எப்படி இறந்தாங்க? உடம்பு சரியாத கடந்து இறந்துருச்சு. உடம்பு சரியாமல் இறந்துட்டாங்களா? சரி சரி. இப்போ உங்களை பார்த்து யார் பார்த்துக்கிறாங்க? ஒருத்தருமே இல்லை சாமி. யாருமே பார்த்துக்கல உங்களையா? யாருமே இல்லை சாமி. உங்களாட்ட எனக்கு தருப்பு செய்கிறீங்க தான் சாமி. எனக்கு சொந்தமாக தான். சரி சரி சரி. இப்போ எப்போ சாப்பிட்டீங்க நீங்கள் காலையில்? காலையிலலாம் சாப்பிடல சாமி. இப்போ தான் பசி எடுத்து இப்போ தான் சாப்பிட்றீங்க. ஆமாம். மயக்க வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்க. ஆனால் வரும்போது பார்த்து உங்களை மயக்க வர மாதிரியே உட்காந்துட்டீங்க. இந்த பையில் என்ன வச்சுக்கிறீங்க? பையில் இந்த சாக்குங்க. சாக்கு அந்த அந்த பாட்டில் இதெல்லாம் சாக்கு சாமி. ஓ அப்படியா? வீடு சொந்த வீடா வாடகை வீடுங்களா? வீடு சாமி. வாடகை வீடுங்களா? வாடகை எவ்வளோ? வாடகை 500 ரூபா. 500 ரூபா வாடகைங்களா? கரண்டெல்லாம் இல்லை. இங்கேருந்து வீடு எவ்வளோ தூரம் போகணும் உங்கள் வீட்டுக்கு? பின்னாடி பிளேட் வச்சுக்கிறாங்களா? எங்கே முதுகில் ஒரு பிளேட் வச்சு? ஏன் எப்படி கீழே விழுந்துட்டீங்களா? சரிங்க. பாத்ரூமில் வலி கூட்டு இருப்பல் முடிஞ்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. உங்களெல்லாம் இப்போ யாரும் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆளு. அப்படிங்களா? 30,000 கடன் வாங்கி வட்டி முதலும் கட்டிக்கிட்டு வரேன் சாமி. இப்போ கவர்மெண்ட்டில் 1000 ரூபா மகளிர் திட்டம் உதவி பண்ணுறாங்களா? அது நீங்கள் வாங்குறீங்களா? நீங்கள் அவர் ஐயா இறந்துட்டாருங்களா? இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் வந்தால் 5 வருஷம் ஆகுது. அவர் ஐயா இறந்து 5 வருஷம் ஆச்சு. இப்போ குழந்தைங்களும் இல்லை, தனியாக இருக்கிறீங்க. ஏதோ பிளாஸ்டிக்கு பாட்டில்லாம் பொறுக்கி போட்டு அதில் எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு? 70 ரூபா 80 ரூபா ஏதோ கிடைக்கும் போடுது. உங்கள் வீட்டுக்காரர் வாங்கின கடனை கட்டிட்டு இருக்கிறீங்க. மகளிர் உதவித்தொகை வாங்குறது உங்கள் வீட்டுக்காரனை, அதாவது மகளிர் உதவித்தொகை கொடுக்குற காசு 1000 ரூபா. உங்கள் வீட்டுக்காரர் வாங்கின கடனை கட்டிட்டு இருக்கிறீங்க. அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமாக கடன் கட்டிட்டு இருக்கிறீங்க. உங்கள் வயிற்று பொழப்புக்கு இந்த பிளாஸ்டிக் பொறுக்கி போடுறது, இந்த பாட்டிலாம் பொறுக்கி போட்டு வீட்டு வாடகைக்கு அப்படியே ஓடிட்டுருக்கு. சரி, இந்த ஊரில் வந்து யாராச்சும் நமக்கு தெரிஞ்சவர் சொல்கிறேன். நான் உங்களை பார்க்க சொல்லி இந்த ஊர் அதிகாரி யாருங்கிறது நான் விசாரிக்கிறேன். விசாரித்து உங்களுக்கு எதோ பண்ணணுங்கிறது நான் பண்ண சொல்கிறேன். நான் சரிங்களா? உங்களுக்கு என்ன உதவி வேணுங்கிறது என்னென்ன பண்ண சொல்கிறேன் நான். சரிங்களா? உங்களால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு விஷயம் எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த ஊர் சம்மந்தப்பட்ட அதிகாரி யாருங்கிறது. நான் வெளியே அவுட்டர்லேருந்து வரேங்க. நான் லைனுக்கு வந்தேன். இந்த ஊர் சம்மந்தப்பட்ட யார் அதிகாரியோ அவங்கள பார்த்து பேசி என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்ய சொல்கிறேன். சரிங்களா? பார்த்து உடம்பு பார்த்துக்குங்க. சரிங்களா? சாப்பிடுங்க. சாப்பாடு போதுமா? இது என்னால் முடிஞ்ச உதவி வச்சுக்குங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி. நானும் உங்களை மாதிரி தான். சரிங்களா? என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். உங்களுக்கு தேவைங்கிறது என்னங்கிறது பண்ணிக்கலாம். நான் இந்த ரூட்டில் அடிக்கடி வருவேன். வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வருவேன். வரும்போது உங்களை பார்க்குறேன். ஏதோ தேவைன்னு சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். சரி, வரேன் பாட்டிம்மா. சரி. சரி பாட்டிம்மா. இல்லை இல்லை, நீங்கள் சொன்னீங்களே ஒரு வார்த்தை கோடீஸ்வரன் சொன்னீங்களே, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். மனுஷனாக நல்லபடியாக இருந்தால் போதும். குடும்பத்தோடைய ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் இருந்தால் இப்போ எனக்கு அது போதும். ரொம்ப நன்றி பாட்டிம்மா, ரொம்ப நன்றி. சரி, உங்களுக்கு சரிங்க பாட்டிம்மா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லபடியாக நடந்தது எல்லாம். சரி பாட்டிம்மா, ரொம்ப நல்லது பாட்டிம்மா. சரி பாட்டிம்மா. நீங்கள் சரி பாட்டிம்மா. எனக்கு சரி, நீங்க நினைச்சு பாப்பீங்க. நல்லது பாட்டிமா. அந்த பாட்டிமா சொன்னது நம்மளுக்கு கரெக்டா நடந்துருச்சுன்னு சொல்லுவீங்க. சரி, நல்லது பாட்டிமா. எனக்கு வந்து நான் வந்து பெரிய கோடீஸ்வரன் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆசைப்படலைங்க பாட்டிமா. எனக்கு தேவை நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் தான் போதும். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் விஷயம். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பாட்டிமா. நன்றி பாட்டிமா.